அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். அதிகாலை நேரம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அநேகமாக நிறைய பள்ளிவாசல்களில் குர்ஆன் வகுப்பு நடக்கும். தஃப்சீர் என்ற பெயரிலும் தர்ஜுமத்துல் குர்ஆன் வாசிப்பும் ஹதீஸ் விளக்கமும் பெரும்பாலான பள்ளியிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சிறிது நேரம் நடைபெறும். ஒரு பள்ளியிலே தர்ஜுமா வாசிக்கப்பட்ட போது ஒரு ஆயத், இது குர்ஆனில் இருக்கிறதா, இந்த வசனத்தை இன்றைக்காவது நாம் அசை போட்டு பார்த்திருக்கிறோமா என்று எண்ணுகின்ற அளவுக்கு கொஞ்சம் ஒரு புரியாத புதிராக அந்த வசனம் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், உங்கள் இறைவன் தனக்கு தானே கடமையாக்கி கொண்டான். இறைவனை யாரேனும் நிர்பந்திக்க முடியுமா? அவன் இட்டட கட்டளைப்படிதான் இந்த உலகம் இயங்குகிறது. அவனினுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கிறது. நாம் பலகீனமானவர்கள். அல்லாஹ் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அத்தனை வஸ்துக்களின் மீது அல்லாஹ் ஆற்றலுடையவன். அந்த மகத்தான இறைவன் கூறுகின்ற ஒரு வாக்கியத்தை பாருங்கள். இறைவனுக்கு யாரும் கட்டளையிட முடியாது. நீ இப்படி செய், அப்படி நடந்து கொள் என்று யாரும் அவனுக்கு யோசனை சொல்லவும் முடியாது. அந்த இறைவன் தனக்கு தானே ஒரு விதியை உண்டாக்கி கொண்டான். என்ன விதி? அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவது, கிருபை செய்வது, இது தனக்கு தானே கடமையாக்கி கொண்டதாக இறைவன் சொல்கிறான். தயானத்தன்மையுடைய ரப்பினுடைய இந்த நேசம், கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கக்கூடிய இந்த இறைவனுடைய தயானத்தன்மையை இன்றையும் நாம் விளங்கியிருக்கிறோமா? ஆம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், நிராசையானவர்களுடைய நிராசையை போக்கக்கூடியவன், துக்கங்களை நீக்கக்கூடியவன், நம் தேவைகளை பூர்த்தி செய்பவன். வல்லோன் அல்லாஹ்வை சார்ந்து வாழ்வோம். நம்முடைய இன்னல்களை தீர்க்க அவனிடத்திலே மன்றாடுவோம். தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.